இயேசு சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகள். இயேசு சிலுவையில் மொழிந்த முதலாவது வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா 23:34. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காணொலியை கவனித்துக் கொண்டிருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரும் உலகத்தின் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நல்ல நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நல்ல தருணத்திற்காக என் தேவாதி தேவனை துதிக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு விண்ணுலக மேன்மையை துறந்து பாவமான இப்பூலோகத்தில் பிறந்து கோரமான சிலுவையை சுமந்து தன் ஜீவனை நமக்காக தந்த இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய பாடு மரணங்களையும் அவர் சிலுவையில் மொழிந்த வார்த்தைகளையும் நினைவு கூர்ந்து அவரை மகிமைப்படுத்துகிற பாக்கியத்தை தந்த தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். நம்முடைய வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். கொல்கத்தா மலையில் கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற இடத்தில் வலது பக்கத்தில் ஒரு கள்வனும் இடது பக்கத்தில் ஒரு கள்வனும், நடுவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆணிகளால் கடாவப்பட்ட கரங்களோடும் ஆணிகளால் குத்தப்பட்ட கால்களோடும் முள்கிரீடம் தரிப்பிக்கப்பட்ட தலையோடும் ஈட்டியால் குத்தப்பட்ட விலாவோடும் இரத்த வெள்ளத்தில் துயரமான தாங்கொண்ணா வேதனையில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது சொன்ன முதலாவது வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். இது சாதாரணமான வார்த்தை அல்ல. இது ஒரு ஆழமான அர்த்தம் நிறைந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுக்கின்ற ஒரு அழகான வார்த்தை. இன்றைய சூழலில் மனிதனுடைய வாழ்வில், மானுட வாழ்வில் மறந்த வார்த்தையாகவே இது இருந்து கொண்டிருக்கிறது. மறுக்கப்பட்ட வார்த்தையாகவும் இது இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வாழ்வில் அல்லது ஆவிக்குரிய வாழ்வில், விசுவாச வாழ்வில் இது ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாகவே இந்த வார்த்தை கருதப்படுகிறது. இது சாதாரணமான வார்த்தை அல்ல. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிற வார்த்தை ஒரு வாழ்வு கொடுக்கிற, ஒரு மறுவாழ்வு கொடுக்கிற வார்த்தையாக இந்த வார்த்தை குறிப்பிடப்படுகிறது. நம்முடைய தேவன் மன்னிக்கிறவர். நம்முடைய தேவன் மன்னிக்கிறவர் என்பதை ஏராள முறை வேதாகமத்தில் நாம் படித்திருக்கிறோம். அதை அவர் நிரூபித்திருக்கிறார். அவர் அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள பரம தகப்பன். அவர் மன்னிக்கிறவர். அவருடைய மன்னிப்பிற்கு அளவே இல்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 10 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்களின் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பூரணமாய் மன்னிக்கிற குணம் படைத்தவர், சுபாவம் படைத்தவர். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே குறிப்பிடுகின்றான்.
இந்த சிலுவையில் மொழிந்த இந்த முதல் வார்த்தை ஒரு அழகான வார்த்தை. பிதாவை நோக்கி உரிமையோடும் உறவோடும் நெருங்கின அன்போடும் பிதாவை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தையாகவே இது காணப்படுகின்றது. மட்டுமல்லாமல் இது ஒரு அழகான ஜெபம் என்று சொல்லி வேத பண்டிதர்களும் வேதாகம விரிவுரையாளர்களும் குறிப்பிடுகின்றார்கள். உலகத்தில் இருந்து ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்களில் ஒரு உன்னதமான உயர்ந்த ஜெபமாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம் கருதப்படுகிறது என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். உலகத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்ட கோடிக்கணக்கான ஜெபங்களில் உணர்வு பூர்வமான உணர்ச்சி பூர்வமான ஒரு உன்னத ஜெபம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம் என்று சொல்லி அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிற வார்த்தை யாரை குறிப்பிடுகின்றது அல்லது யாரை குறிப்பிடுகின்றார்? யாருக்கு இந்த மன்னிப்பை கொடுக்கின்றார்? இந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டது யார்? இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறது என்று சொல்லி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையின் பாடு மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த சூழலை எண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லி இருக்கலாம் என்று சொல்லி நம்மால் யூகிக்க முடியும். அப்படியும் இருக்கலாம். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்தின் சூழல்களை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கு சூழ நின்றவர்களை, அவரை அந்த பாடு மரணத்திற்கு உட்படுத்தின நிலைப்பாடுகளை, யார் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்திற்கு உள்ளானார்களோ அத்தனை பேரையும் அவர் மன்னித்தார் என்று கூட கருதலாம் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பாக முத்தத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்தை அவர் மன்னித்திருக்கலாம். மட்டுமல்ல, 3 முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த பேதுருவையும் அவர் நினைவு கூர்ந்திருக்கலாம், மன்னித்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பிடித்தவர்கள், அவரை பரியாசம் பண்ணினவர்கள், அவரை அடித்தவர்கள், அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து உன்னை அடித்தவன் யார் என்று ஞானதிஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டவர்கள். மட்டுமல்ல, பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டிருந்து பலவந்தமாய் குற்றம் சாட்டி நின்றவர்கள். ஏரோது போர் சேவகரோடு அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணின அந்த நிலைப்பாடுகள், அவருக்கு மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தி பரியாசம் பண்ணின ஏரோதுவையும் அவர் மன்னித்திருக்கலாம். அதுவும் இல்லாமல் நீதியற்ற தீர்ப்பை வழங்கின பிலாத்து, பாவமறியாத, குற்றம் செய்யாத, தவறு செய்யாத, தப்பிதம் செய்யாத பரிசுத்தவானாகிய இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பிலாத்து, மட்டுமல்ல பாவம் செய்து குற்றத்திற்குள்ளாகி தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பரபாசை நியாயமில்லாமல் விடுதலை செய்த பிலாத்துவையும் அவர் அந்த சூழலில் நினைவு கூர்ந்து மன்னித்திருக்கலாம். தூஷணமான வார்த்தைகள் பேசினவர்கள், பொய் குற்றம் சாட்டினவர்கள், அவரை நிந்தித்தவர்கள், அவரை சிலுவையில் அறைந்தவர்கள், இவர்களையெல்லாம் அவர் மன்னித்தார். நிச்சயமாகவே அவர்களையும் அவர் மன்னித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த சூழ்நிலை அப்படியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அப்படியாக அந்த சூழ்நிலைகளுக்கு மட்டும் அல்லது அந்த சூழ்நிலைகளுக்கு உரியவர்களுக்கு மட்டும் தான் அவர் மன்னிப்பை கொடுத்தார் என்றும் நாம் சொல்லிவிட முடியாது.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து சிலுவையிலே நின்றார். நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் மன்னிக்கிற பொறுப்பு சிலுவையில் இருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே உலகம் முழுவதிலும் இருக்கின்ற மனிதர்களுக்கு இந்த வார்த்தையையும் அவர் சொன்னார். சூழ்நிலைகளுக்கு மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்திற்கு உட்படுத்தின சூழ்நிலைகளுக்குரியவர்களுக்கு மட்டுமல்ல மன்னிப்பை வழங்கின தேவன், இந்த காணொளியை கவனித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் மன்னிப்பை வழங்கி இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் மனதிலே வைத்து கொண்டு தான் தன்னுடைய பிதாவை நோக்கி அவர் வேண்டிக் கொண்டார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் வேண்டி கொண்டார். அவருடைய ஜெபம் அதுவாகத்தான் இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்து காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவரை பேதுருவை போல நாம் தினம் தினம் மறுதலித்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு முறையில் அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி, அவரை துன்பப்படுத்தி, அவரை அடித்து, அவரை முகத்தில் அறைந்து, ஒவ்வொரு நாளும் இயேசுவை ஆணிகளினாலே அடித்து அறைந்து, அவருடைய சிரசில் நம்முடைய செயல்பாடுகளினால், நம்முடைய சிந்தனைகளினாலே முள்கிரீடத்தை வைத்து நாம் அவரை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது ஒருவேளை நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய தப்பிதங்கள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய குறைகள் ஒருவேளை இதற்கு காரணமாய் இருந்தால் அதையும் ஆண்டவர் நமக்காக மன்னித்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிற அந்த வார்த்தை சூழ்நிலைகளுக்கு உரியவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் உரிய வார்த்தையாக, மன்னிக்கிற வார்த்தையாய், வாழ்வு கொடுக்கிற வார்த்தையாக இந்த வார்த்தை அமைகின்றது, குறிப்பிடப்படுகின்றது. இந்த சிலுவையில் மொழிந்த இந்த முதல் வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 காரியங்கள், 3 பாடங்கள் இருக்கிறது. ஒன்று, நம்முடைய தப்பிதங்கள், நம்முடைய தவறுகள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய அநியாயங்கள், நம்முடைய நீதியற்ற காரியங்கள், நம்முடைய மீறுதல்களினால் நாம் பாவம் செய்து இரத்தாம்பர சிகப்பை போல இருந்த நம்முடைய பாவங்களை அந்த ஒரே வார்த்தையினாலே, இந்த முதல் வார்த்தையினாலே பஞ்சை போல வெண்மையாய் கர்த்தர் மாற்றினார். அந்த வார்த்தை நம்முடைய பாவங்களை பாவமற கழுவிற்று. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றிற்று. நீதிமான்கள் என்று சொல்லுகிற அந்தஸ்தை நமக்கு தந்தது. இரண்டாவதாக, ஒரு பாவத்திற்கு சம்பளம் என்று ஒன்று நிச்சயமாகவே உண்டு. இந்த பாவத்தின் சம்பளத்தை நாம் அனுபவிக்க வேண்டும், அனுபவித்து ஆக வேண்டும் என்று சொல்லுகின்ற நியாயப்பிரமாணமும் நிர்பந்தமும் உண்டு. ஆனால் சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மொழிந்த இந்த முதல் வார்த்தையினால் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல், அனுபவிக்காமல், இந்த ஒரே வார்த்தை, இந்த ஒற்றை வார்த்தை நம்மை மன்னித்திருக்கிறது, நம்மை மாற்றி இருக்கிறது. நித்திய வாழ்விற்கு, மறுமையின் வாழ்விற்கு, மகிமையின் வாழ்விற்கு இந்த வார்த்தை வாசலை திறந்திருக்கிறது. இந்த ஒரு வார்த்தை நாம் மண்ணுக்குரியவர்கள் அல்ல, மகிமைக்குரியவர்கள் என்று சொல்லுகின்ற நிச்சயத்தை நமக்கு தந்திருக்கிறது. மூன்றாவதாக, நமக்கு ஒரு பாடத்தை கற்று தந்திருக்கிறது. இந்த வார்த்தை ஒரு சாட்சியாக எப்பொழுது நமக்கு முன்பாக நிற்கிறது. எப்படி என்று சொன்னால், இயேசு நமக்கு மன்னித்தது போல நாமும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் மன்னிப்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்பதை ஆழமான அர்த்தம் நிறைந்த போதனையை இந்த வார்த்தை நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. எபிரேயர் 4வது அதிகாரம் 32வது வசனமும், கொலோசையர் 3வது அதிகாரம் 13வது வசனமும்
அப்படி சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதல் வார்த்தையை சிந்தித்து கொண்டிருக்கின்ற, கவனித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை மட்டும் இந்த வார்த்தையின் வழியாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவமர கழுவி இருக்கிறார். பரிசுத்தமான வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். நித்திய வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். மறுமையின் வாழ்வை நமக்கு தந்திருக்கின்றார். நாம் இந்த மண்ணுக்குரியவர்கள் அல்ல, மகிமைக்கு உரியவர்கள் என்கிற நிச்சயத்தை நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்து நமக்கு வாழ்வு தந்தது போல நாமும் நம்மை சார்ந்தவர்களுக்கு மன்னித்து மறுமையின் வாழ்வை, மகிமையின் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.